Okay, again. Ready? 1, 2, 3, smile. மறுபடியும் ஒரு முறை. 1, 2, 3, smile. Okay, thank you. Thank you. Fine. So இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா batch 11 and 12, so they have successfully completed DCP. முடிச்சிட்டு ஃபர்தரா இந்த பயணத்தில் சைக்காலஜிங்கிற இந்த ஃபீல்டில், கவுன்சிலிங்கிற ஃபீல்டில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்காக தயாராகிருக்காங்க. ஒரு வருஷம் நம்மளோட டிராவல் பண்ணியிருக்காங்க. பல நேரங்களில் பலவிதமான விஷயங்கள்ல சேட் பாக்ஸ்ல அவங்க ஷேர் பண்றது, அவங்க ஆடியோல ஷேர் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய லேர்னிங். கிளாஸ் வந்து ஒரு லேர்னிங்கை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, அதை தாண்டி அந்த கிளாஸை வந்து பவர்ஃபுல்லா மாத்துறது, வைப்ரண்டா மாத்துறது, அதுல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். அந்த விதத்தில் பேட்ச் 11, பேட்ச் 12 ஸோ ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான, ரொம்ப அற்புதமான 2 பேட்சஸுமே ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். சரியா? ஸோ அந்த அடிப்படையில் எங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பேட்ச் 11க்கும் 12க்கும் இருக்கு. ஸோ ஃபர்தராக நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கான முழு சப்போர்ட்டை இந்த கோர்ஸினுடைய ட்ரைனராக இருந்து நானாக இருக்கட்டும், நம்முடைய ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், நம்முடைய மற்ற கோஆர்டினேட்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டை தரத்துக்கு நம்ம தயாரா இருக்கோம். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ரொம்ப தேவையான, ரொம்ப வேலைவாய்ப்பு அதிகமுள்ள ஒரு ஃபீல்டுன்னு சொன்னா இந்த கவுன்சிலிங் ட்ரைனிங் ஃபீல்டு தான். என்ன மற்ற ஃபீல்டெல்லாம் அதுக்கான வேல்யூ வெளியே தெரியும் பளிச்சுன்னு, இதுல தெரியாது. அதான் வித்தியாசம். நம்ம தான் உருவாக்கணும். இதனோட அவசியத்தை என்னன்னு புரிய வைக்கணும். இது ஏன் அவசியம்னு புரிய வைக்கணும். இந்த விஷயங்களை நம்ம தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்க பிராண்டிங் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கான பொருளாதார ரீதியாக உள்ள விஷயங்களும் சரி, உங்களுக்கான ஸ்டேட்டஸும் சரி, எல்லா விதத்திலையும் ஒரு மன திருப்திக்கும் சரி, ரொம்ப அற்புதமான அழகான ஒரு ஃபீல்டு. 2வது காம்படிட்டர் அதிகம் இல்லாத ஃபீல்டு. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி நீங்க எந்த ஏரியால இருந்தாலும் சரி, பெரிய காம்படிஷன்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் அவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு, அவ்வளவு பெரிய தேவைகள் இருக்கு. அப்போ அதை சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுக்கு நம்ம எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கான வாழ்த்துக்கள் இந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிறத கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ உங்களுடைய கருத்துக்கள் பேட்ச் 11, பேட்ச் 12, ஸோ உங்களுடைய எப்படி நீங்க டிராவல் பண்ணதனுடைய உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி மற்ற பேட்ச்ல இருக்கக்கூடியவங்க கெஸ்ட்டுங்க உங்களுடைய வாழ்த்துக்களை ஹேண்ட்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதுல பயணிச்சவங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி மற்ற பேட்ச்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை அவங்களுக்கு சேட் பாக்ஸ் மூலமாகவும் ஹேண்ட்ரைஸ் பண்ணி ஆடியோ மூலமாகவும் தாராளமாக தெரியப்படுத்தலாம். அது அவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அதுல சில பேர் இங்க டைப் பண்ணது, இங்க இன்டராக்ட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்கள ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியும் அவங்களுக்கு வாழ்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 2 தரப்பும், எந்த தரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. வாழ்த்தக்கூடியவர்கள், வாழ்த்து பெறக்கூடியவர்கள், அனுபவம் ஷேர் பண்ணக்கூடியவர்கள், ஜெனரலாக மற்ற கோஆர்டினேட்டர்ஸ் யாராக இருந்தாலுமே உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? யாரா ஸ்டார்ட் பண்றது ஃபர்ஸ்ட் தானே? யாராவது ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் அவருடைய வரிசையா வருவாங்க. யார் அந்த முதல் நபர்? ஃபஸ்மிலா, வெல்கம் ஃபஸ்மிலா. ஃபஸ்மிலா வந்து ஒரு வைப்ரண்ட் லேர்னர், வைப்ரண்ட் டீச்சர், நம்முடைய டிசிபியினுடைய இங்கிலீஷ் பேட்ச் ஸ்டூடெண்ட். வெல்கம் ஃபஸ்மிலா, இட்ஸ் a great pleasure having you here. Fazmila, you can unmute yourself. ஓகே, ஃபஸ்மிலாவுடைய லைன்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபவாஸா. ஃபவாஸா unmute பண்ணுங்க. अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू सर. अल्हम्दुलिल्लाह सर. मेरे பேச முன்னால அழுவ வருது. என்ன நான் ஸ்டார்ட் பண்ண இந்த காலம்
பிஎஸ்சி சைக்காலஜி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தேன் சார். அப்பதான் ஃபர்ஸ்ட் அவங்களோட NLP மாஸ்டர் அண்ட் கிராண்ட் மாஸ்டர் முடிச்சதுக்கு பிறகுதான் என்னடா எல்லாரும் இவ்வளோ ஆர்வத்தோட இப்படி எல்லாம் பேசுறாங்க, இப்படி எல்லாம் கதைக்கிறாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்குதே. மதரசா தாவா அந்த சைடோட மட்டும் இருந்த நான் சுப்ஹானல்லாஹ் என்னுடைய தாவால ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாதிரிக்கு சுப்ஹானல்லாஹ் எனக்கு இந்த கல்வியை சார் டிசிபி அண்ட் MDCC ரெண்டையுமே ஒரே தொடங்கி சுப்ஹானல்லாஹ் ஒரு வருடம் முடிஞ்சிட்டு, அதே மாதிரி பிஎஸ்சி இன் சைக்காலஜில இப்ப செகண்ட் இயர் சுப்ஹானல்லாஹ். அதோட நான் இந்த ஆல்ரெடி இந்த பேசிக் அட்வான்ஸ் ஜெசரியான்னு சொல்லி நான் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைமைகள்லையும் எல்லாம் நான் 7 மணிக்கு தான் தொடங்கக்கூடிய கிளாஸஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே 9 மணிக்கு பிறகு மாத்தி அல்ஹம்துலில்லாஹ் இப்பதான் உங்களோட கதைக்கிறது 7 மணி வர வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வர்றது கேளா, 10 மணிக்கு பிறகு உங்களோட பேசுறது கேளா, MDCC என்றீங்க, DCP என்றீங்க, சைக்காலஜி பிஎஸ்சி என்றீங்க என்ற அளவுக்கு. ஆனா என்ன அவ்வளவு ரஷ் பண்ணினாலும் நல்ல கூலா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வோட உதவியால எனக்கு என் வாழ்க்கையில எனக்கு அல்லாஹ்வோட உதவியால நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து தந்தீங்க. அல்லாஹ்வோட உதவியால சார், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஆனாலும் இன்னும் தொடர்ச்சியா இன்ஷா அல்லாஹ் சார் உங்களுடைய அல்லாஹ்வோட கிருபை கொண்டு என்னுடைய கல்வியை நான் தொடருவேன் இன்ஷா அல்லாஹ் சார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் சார். உண்மையிலே அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். என் வாழ்க்கையில எனக்கு பெரிய மாற்றத்தை எனக்கு கொண்டு வந்து தந்ததுக்கு சார். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. அதே மாதிரி எல்லாருக்குமே அல்லாஹ் உங்கள் மூலம் இன்னும் நிறைய பிரயோசனத்தை அல்லாஹ் வழங்குறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வேன் சார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபவாசா. ஃபவாசா வந்து நம்முடைய 2 கோர்ஸுமே ஒரே நேரத்துல முடிச்சிருக்காங்க, டிசிபி MDCC பிளஸ் நம்முடைய NLP மாஸ்டர், NLP கிராண்ட் மாஸ்டர். இப்போ நடந்த மைண்ட் ஜிம் வரைக்கும் அட்டன் பண்ணவங்க, டீச்சர்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப கியூரியஸாக கிளாஸஸ் அட்டன் பண்ணக்கூடியவங்க. வாழ்த்துக்கள் ஃபவாசா. எஸ், வேற எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்? கலீல் பிரதர், உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிங்க. ஹாப்பி ஈவினிங் ஆல். ஸோ 11th பேட்ச் அண்ட் 12th பேட்ச் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இது ஒரு முடிவு இல்லை, இப்போதான் ஆரம்பம் நமக்கு. ஸோ இதுதான் தொடர்ச்சி அப்படின்னு நீங்கள் எண்ணத்தோட நீங்கள் பயணிக்கலாம். ஸோ நம்ம கற்றுக்கிறது நிறையா இருக்கும். இந்த ஒரு வருஷத்துல நம்ம நிறைய கற்றுருக்கோம். ஸோ அந்த வாழ்க்கை பாடத்தை வந்து நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்ம கற்றுக்கிட்ட அனுபவங்களை மற்றவங்களும் ஷேர் செய்யறதுல நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கோம் நம்ம. ஸோ இது முடிவை நினைக்காம இதுதான் ஆரம்பம் அப்படின்னு நம்ம வாழ்க்கை தொடங்கினா வாழ்க்கை நல்ல இனிமே பயணமாகும். வாழ்த்துக்கள் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓகே, ஜமீரா. Good evening, sir. Assalamu alaikum. I almost missed the program. Thank you so much, sir. Thanks da sollano. Nariya thanks sollano ellarukku, sir ku especially, and all the participants. எல்லாரும் ரொம்ப என்கரேஜிங்கா, ரொம்ப சியரிங்கா. It was a very nice journey. 1 year எப்படி போச்சுன்னே தெரியல. This morning கூட I was just telling my husband that 1 year வந்து உட்காந்து படிச்சிருக்கேன். ஆனா யோசிச்சு பார்த்தா 1 year போன மாதிரியே தெரியல. என்னமோ 1 or 2 months தான் பண்ண மாதிரி தோணுது. அவ்வளோ ஸ்பீடா டைம் போச்சு, எப்படி போச்சுன்னே தெரியல. பட் இட் வாஸ் அ ரியலி கிரேட் ஜேர்னி சார். நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அண்ட் லைஃபுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் ஐம் ஹோப்பிங் டு டூ சம்திங் வித் தேட் ஆஸ் அ கரியர் டூ. இப்போ வந்து இங்கே கனடாவில் கூட என்னால் சர்டிஃபை பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு பார்த்தேன் NIPRல. அண்ட் ஐ வாஸ் ஆஸ்கிங் ஃபார் தேட் ஃப்ரம் ஜான் பிரதர் ஆல்சோ. அதை பற்றி பேசினேன். So it's really going to help me in every way. So only thanks தான் சார். ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். அண்ட் இதுக்கு அப்புறமா ஏதாவது என்னால் பண்ண முடியக்கூடிய ஏதாவது கோர்சஸ் இருந்தால் டெஃபினெட்லி I want to travel with you, inshallah. And maybe NIPRல கூட எனக்கு ஏதாவது நமக்குன்னு இல்லை எனக்குன்னு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா I definitely like to use that opportunity, sir. And I'm requesting you, and I'm just giving my name for that too. ஏதாவது opportunities இருந்தா please consider me too அப்படின்ட்டு. Thank you, sir. Thank you so much. It was a great journey. Yeah. God bless. ஜமீராவும் வந்து MDCC இங்கிலீஷ் பேட்ச் பிளஸ் DCPல தமிழ் பேட்ச் ரெண்டையுமே சைமல்டேனியஸா முடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஜமீரா. தஸ்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங். எஸ், 1 year போயிருச்சு. ஏன்னா
எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங்கா ஃபீல் ஆகுது. அந்த கிளாஸ்லாம் முடிஞ்சனையும் தினமும் டிசிபி கிளாஸ்ல வந்து நம்ம ஒவ்வொரு டே பை டே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நிறைய பேர் சொல்ற ஷேரிங் இஸ் கேரிங்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. நீங்களும் அப்பைக்கப்ப நடக்கிற அப்டேட்ஸ் அப்படியே நாலேஜ் தினமும் ஒரு நியூஸ் பார்த்தா நாலேஜ் டெவலப் பண்ற மாதிரி டிசிபி கிளாஸ்ல வந்தா நம்ம நாலேஜ் கன்ஃபார்மா கெயின் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல். எல்லாரும் இந்த மாதிரி கடைசி நேரத்துல பேசுவாங்களே, 1 இயர் போனதே தெரியலன்னு சொல்லுவாங்க. நான் நினைப்பேன் 1 இயர் போனதே தெரியலையே, என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனா நானும் லிட்டரலா அப்படிதான் ஃபீல் பண்றேன். அதுக்குள்ள முடிஞ்சிருச்சேங்கிற ஒரு ஃபீலிங். எனக்கு இந்த ஃபேர்வெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் சார். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜே பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சேன், ஆனா இன்கம்ப்ளீட். செகண்ட் இயரே படிக்கும் போது மேரேஜ் ஆகி கல்யாணம் ஆகி கண்டினியூ பண்ணேன். அப்புறம் பிரெக்னென்ட் ஆயிடுச்சு, ஏர்லியரா டிஸ்கன்டினியூ பண்ணிட்டனால எனக்கு அதுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு தாக்கமா இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஏதாவது பண்ணணும்னு. ஒரு இதுல சொல்லியிருப்பீங்க, அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த டிசிஷன் எடுத்தது கரெக்ட் தான் அப்படிங்கிற அத சொல்லியிருப்பீங்க. அத நான் வந்து ஓகே, அப்ப மேக்ஸ் எடுத்தது பரவாயில்லதான். அந்த டைம்ல எனக்கு டீப்பனா வந்து சைக்காலஜி வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணல. ஆனா உள்ளுக்குள்ள சைக்காலஜின்னு யாராவது படிக்கிறாங்கன்னா இவங்க படிக்கிறாங்களா, அந்த அந்த அளவுக்கு தான் இருந்தது, நாலேஜ் இருந்ததே தவிர டீப்பனா இல்ல. அதுக்கப்புறம் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சைக்காலஜி பிஎஸ்சி பண்ணணும்னு தான் ஆசையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம டிசிபிக்குள்ள போகணும். உங்களை வந்து நான் ரீசெண்டாலாம் எனக்கு தெரியாது. நான் 2 இயர்ஸ் பிஃபோர் 3 இயர்ஸாவே நான் வந்து பொறுமையா வாட்ச் பண்ணிட்டு உங்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த கிளாஸ் நிறைய 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 கோத்ரூ பண்ணி எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கேன் சார். என்னென்ன குரூப் இருக்கு, என்ஐபிஓ ஆஸ்பிரன்ஸ், அந்த மாதிரி என்னென்ன குரூப் இருக்கோ எல்லாத்துலயும் ஜாயின் ஆயிடுவேன். எல்லா என்னென்ன இன்சிடென்ட் நடக்குது, எல்என்பி என்ன நடக்குது, சென்னையில என்ன நடக்குது, இப்ப என்ன ஈவெண்ட் நடக்குது, எல்லாமே தெரிஞ்சிச்சு. அப்படி ஒரு ஈகரா ஒரு கியூரியாசிட்டியா இருந்துச்சு. நீங்க சொல்லுவீங்க விஷுவலைஸ் பண்ணணும், நம்ம எல்லாமே விஷுவலைஸ் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பீங்க. அது உண்மையிலேயே அதை விஷுவலைஸ் பண்ணி இப்ப டிசிபி அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிருக்கேன்னு ஒரு செம ஹாப்பி. எல்லாமே தேங்க்யூ சோ மச் சார். என்னால அந்த ஃபீலிங்ஸ் எப்படி ஷேர் பண்றதுன்னே தெரியல. அவ்வளோ ஹாப்பினஸா இருக்கு. இன்னொன்னு வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் இதுக்குள்ள வந்ததே வந்து நான் அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், சைக்காலஜி பேக்ரவுண்ட் இல்லைனாலும் நம்ம வந்து நம்ம ட்ரெயினரா அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு தான் நினைச்சு வந்தேனே. ஆக்சுவலா அதுல வந்து இப்ப நீங்க எப்படி எங்க கிட்ட கிளாஸ் எடுக்கிறீங்களோ அது உங்களோட நீங்க ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுனால எங்களுக்கு அது அவ்வளோ இதா இருக்கு. நானும் ஒவ்வொரு சாப்டர்ஸ் எடுத்ததுலயும் ஒவ்வொரு இதுலயும் நான் அது அப்படியே என்னோட லைஃப்ல நான் ஃபாலோ பண்ற அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் வந்து வேக்காகுங்கிற அந்த ஃபார்முலா தான். அது இன்ன வரைக்கும் என் பர்சனல் லைஃப்ல நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். நிறைய விஷயம் சொல்லலாம். நிறைய த்ரெட் ஸ்வாட்ல போட்டிருக்குது, வேக்காக்ல பண்றது, ஒவ்வொரு சாப்டர்ஸும் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நான் யாருன்னு என்னைய அனலைஸ் பண்ண வச்சது இந்த அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம். என்ன சொல்றது, டிரான்சாக்ஷன் அனலைஸ்ல அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் சாப்டர்ஸ்லயும் வந்து என்ன வந்து அனலைஸ் பண்ணுது. சாரி, ரொம்ப நானே பேசிட்டு இருக்கேன், அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். என்ன ஃபீல் பண்ண வச்சது சார். நான் வந்து ஒரு இன்ட்ரஸ்பெக்ஷன், இன்ட்ராபர்சனல் ரெண்டுமே இருக்கேன். அண்ட் நர்ச்சரிங் பேரண்ட் அண்ட் எஃப்சி. முதல்ல நான் ஃபீல் பண்ணுவேன், என்னடா நம்ம மட்டும் சின்ன பிள்ளைத்தனமா நடக்கிறோமே, பிள்ளைங்களையே விளையாடுறோம், ஓடுறோம், இது இப்படி எல்லாம் பண்றோமேன்னு ஃபீல் பண்ணுவேன். அவங்க எல்லாம் அம்மாவா இருக்காங்க, சரி நம்ம அம்மாவா இல்லையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவேன். ஆனா இதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ சைல்டு பத்தி எல்லாம் படிக்கும் போது சரி நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், நான் ஏன் அதை யோசிக்கணும், என்னோட இன்னும் சைல்டே அதுதான், நான் ஏன் அதை விட்டு கொடுக்கணுங்கிற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா, யார் எப்படி பேசும் என் கேரக்டர் இப்படித்தான், நான் இப்படித்தான் இருப்பேங்கிற அளவுக்கு நான் போல்ட் ஆயிடுச்சு. எல்லா இதுலயுமே சூப்பரா என்ன அனலைஸ் பண்ணிக்க முடிஞ்சது சார். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ சோ மச். டைம் இருந்தா பின்னாடி பேசணும். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ தஸ்லீம் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா எல்லா விஷயத்துக்கும் நீங்க சேட் பாக்ஸ்ல பார்த்துருப்பீங்க, அவ்வளவு ஷேரிங் இருக்கும் அவங்கள்ட்ட. அந்த கிளாஸ் வந்து தொடங்கி முடியிற வரைக்கும் எந்த விஷயங்கள் கேட்டாலும் உடனடியாக டைப் பண்ற ஒரு சில நபர்கள்ல தஸ்லீம் ஒருத்தங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த கிளாஸ்ல இருப்பாங்க. ஒரு பிக்னிக் போனா எப்படி ஒரு எந்தூசியாசம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எந்தூசியாசம் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். அதை நீங்க நிறைய கவனிச்சிருப்பீங்க. வாழ்த்துக்கள் தஸ்லீம். ஷாஹின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். அல்ஹம்துலில்லாஹ் சார். 1 இயர் அல்ஹம்துலில்லாஹ் போயிடுச்சு சார். 1 இயருமே ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இல்லை, ஆஃப்லைன் கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. அதே போல அந்த ஃபேர்வெலும் நம்ம காலேஜ்ல போனப்ப எப்படி இருக்குமோ அது மாதிரி ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கு. மனசுக்குள்ள அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸா இருக்கு.
ஒரு ஃபேர்வெல் மாதிரி தான் சார் இருந்துச்சு. எல்லாமே ஆஃப்லைன்ல நடந்த மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியவங்களும் சரி, நீங்களும் சரி ரொம்ப கனெக்ட். அதாவது ஆன்லைன்ல இவ்வளவு கனெக்ட் ஆக முடியுமா அப்படின்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரு கூடயும் ஒரு இவ்வளவு கனெக்ட் ஆனது அல்லாஹ்வுடைய பெரிய ரஹ்மத் கிருபை அல்ஹம்துலில்லாஹ். சார் அதுக்கப்புறம் உங்களுடைய கிளாஸ்ல அதான் சார் நான் எப்பயுமே வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கோஆர்டினேட்டர் பேசினேன் அந்த ஆடியோ தான் நான் கேட்டு பார்ப்பேன். நம்ம எவ்வளவு லோவா இருந்திருக்கிறோம், எவ்வளோ வந்து பேசவே முடியாத அளவுக்கு அப்படி இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் நம்மளோட வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே பழைய மாதிரி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம எல்லாத்துலயும் போல்டா வந்துட்டோம். அது ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு. எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் சார். முன்னாடி கிளாஸுக்கு முன்னாடி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அப்ப சொல்லுவாங்க இந்த டாக்டர் பாருங்க, அந்த டாக்டர் பாருங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் என்னோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு இப்ப கவுன்சிலிங் மட்டும் இருந்தா எனக்கு போதும், நான் நல்லாயிருவேன் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் சார். அப்பதான் அந்த கிளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணேன். எந்த மெடிசனும் எடுக்கல, எந்த ஹாஸ்பிட்டலும் போகல. ஆனா எல்லா பிரச்சனையும் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே சரியாயிருச்சு எனக்கு. அதே மாதிரி உங்களோட கிளாஸ்ல சார் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதுல நீங்க ப்ரூஃப் செக் பண்ண கொடுத்தீங்க சார், என்எல்பி புக் கொடுத்தீங்க. அதுல டிஸ்அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் வந்து நான் அதுல படிச்சேன். அதாவது அந்த பெயினை வந்து டிஸ்அசோசியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைஃபே வந்து மாறுச்சு எனக்கு. அப்ப நம்ம இத்தனை நாள் தேடிட்டு இருந்ததே இதுதான் போல. நம்ம ஏன்னா அழுகவும் முடியல, அந்த பெயினை மறக்கவும் முடியல, அழுகவும் முடியல, அழுதுனாச்சும் அதை கடக்கவும் முடியல. அது என்ன பண்றதுன்னே தெரியல. அதை கேரி பண்ணிட்டே இருக்கிறப்ப அது அந்த டிஸ்அசோசியேஷன் தான் இதுக்கு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்அசோசியேட் என்னைக்கு பண்ணேனோ அன்னைக்கு இருந்து சார் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் தாட் கூட இல்லை அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி வந்துட்டு அதான் சார் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து சரியாயிருச்சு. அது பேசி பேசியே அதாவது ஒரு பேச்சு மூலமே ஒருத்தவங்களோட லைஃப் வந்து இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்றது நான் இதுலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இந்த சைக்காலஜி ஃபீல்டு எவ்வளவு ரொம்ப முக்கியமானது, இந்த மனித சமுதாயத்துக்கே ரொம்ப முக்கியமானது அப்படின்றது இதோட பெரிய ஒரு அழுட்கொடையவே நான் தெரிய ஆரம்பிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சிச்சு சார். அதான் சார் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி அல்லாஹ் எனக்கு கிடைச்ச எல்லா பிளெஸிங்ஸ், நிறைய பிளெஸிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். அதுல அவங்க கிளாஸஸும் எனக்கு ஒரு பிளெஸிங்ஸ் தான் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பாசிட்டிவா மாற மாற நம்மளை சுத்தி இருக்கிறதும் நமக்கு ரொம்ப அழகா தெரிய ஆரம்பிக்குது. எல்லாமே ஒரு மனுஷன்ட்டு நம்ம பேசினா கூட அவங்களோட அழகான விஷயங்கள் நமக்கு அதிகமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. பிளெஸிங்ஸும் அதிகமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவலாவுமே இன்னும் அதிகமாக இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. என்னோட பிளெஸிங்ஸ் எல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்க ஒரு சின்ன சின்ன அந்த குறைகளும் அந்த சின்ன சின்ன பெயின்ஸும் அந்த வலி தான் தெரியுமே தவிர்த்து அந்த நமக்கு கிடைச்ச அறுக்குடையில வந்து நம்ம அவ்வளவா நம்ம பார்க்க மாட்டோம். பட் ஆனா நம்ம பாசிட்டிவா மாறுறப்ப எல்லா விஷயமும் அழகாச்சு, வாழ்க்கையே அழகாயிடுச்சு சார். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரன் சார். ஜஸாக்கல்லாஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஷாஹின். ஷாஹின் அந்த வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள்ல ஷாஹின் ஒருத்தங்க. நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுல ஒரு தடவை ஷேர் பண்ணும்பொழுது தான் உங்களோட உள்ள ஸ்கில் என்ன அப்படிங்கிற ஒரு டாபிக் நினைக்கிறேன். அந்த டாபிக்ல வந்து அவங்க ப்ரூஃப் ரீடிங் நான் பண்ணுமா அப்படின்னாங்க. அப்போ வந்து என்எல்பியினுடைய நம்முடைய செகண்ட் எடிஷனுக்கு வந்து அப்டேட் பண்றதுக்காக ப்ரூஃப் ரீடர்ஸ் வந்து நான் செக் பண்ணிட்டு இருந்த நேரம் வழக்கமா பண்ணிட்டாங்களா, சரி இவங்கள்ட்ட கொடுக்கலாம்னு பண்ணோம். அதே மாதிரி ரொம்ப அழகா ரொம்ப கிளியரா ப்ரூஃப் ரீட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அந்த ப்ரூஃப் ரீட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் அவங்க வந்து என்எல்பியில வரக்கூடிய கான்செப்ட், அது டிசிபில இல்ல. அதுல உள்ளதை ஒன்ன படிச்சு அந்த ஒரு கான்செப்ட் டிசோசியேஷனுங்கிறது எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு அந்த சொன்னதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். தேங்க்யூ ஷாஹின், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஷரீஃபா. ஷரீஃபா அன்மியூட் பண்ணி. ஷரீஃபா இருக்கீங்களா? ஹாப்பி ஈவினிங் ஆல். ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னமோ எங்களுக்கு இந்த சக்சஸ் விழா நடந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ உங்களுடைய சக்சஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து உங்களுடைய இந்த வகுப்புகளுக்கு இதை ஃபுல்லா கண்டினியூ பண்ண முடிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருப்பீங்க அப்படின்றதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா நீங்க எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில உங்க கனவுகளை அடையறதுக்கு நிச்சயமா வந்து இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நம்புறேன். இந்த வகுப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் நம்புறேன். ஏன்னா இந்த மாதிரி வகுப்புகளை சாரை விட
யாராலுமே பெஸ்டா தர முடியாதுன்னு சொல்லுவேன். இவங்களால மட்டும்தான் இவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியும். இந்த மாதிரின வகுப்புகள் தான் நம்மள அடுத்தடுத்த உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் ஆழமா நம்புறேன். சோ நிச்சயமா உங்களுக்கு நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. சோ நான் அதை சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் உண்மையிலே எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த நிமிஷம். இந்த மாதிரி எங்களுக்கு எப்போ சீக்கிரம் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய இந்த இடம் வந்து நம்மளுடைய கனவுகள் எல்லாம் உருவாகக்கூடிய இடம்னு சொல்லலாம். வெற்றி வந்து ஒரு நாள் நம்ம எல்லாம் தேடி வரும். ஆனா அதுக்கு நம்ம நிறைய உழைக்கணும் இல்லையா? நிச்சயமா உங்கள் கனவுகள் எல்லாம் யாரு நெகட்டிவா எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் உங்களை வியந்து பாக்குற அளவுக்கு உங்களுடைய வெற்றிகள் சீக்கிரம் கிடைக்கும். நீங்க எல்லாம் மிகப்பெரிய சக்சஸ் அடையணும்னு நான் மனதார வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஷரீஃபா. ஃபஸ்மிலா. Assalamu alaikum everyone. So I just want to, this journey is coming to an end, and like everyone is telling, it's unbelievable that it went by so fast. So I just want to tell sir that it is because of sir's confidence in us and his vibe that kept us going so fast, and we didn't even realize the time passing. So as we come to the end of this course, I just want to thank sir. It's your belief in us that turned learning into a transformation. It actually helped us transform ourselves. And though this class is coming to an end, it's not just the lessons. The lessons still echo in our hearts, and it will always be in our minds. And I actually joined this course hoping that it will help me personally. But then eventually I realized that this can be transformed into something called training or coaching or whatever. So it was, for me, it was like a win-win situation. It actually helped me, and to know that I'm going to help others through this is a double achievement for me. Thank you so much. Sir was actually you kind of saved your support system for me when I was in trouble, and now through you I am going to help others like come out of trouble. So that is like a double achievement. So thank you so much sir. I cannot thank you enough for coming into my life when I needed someone like you the most. So our prayers will always be with you, and we will always be thankful for the rest of our life because of the support that you gave us. It's not just the support, it's the vibe that you created in us, sir. That ability, that confidence that you gave us was like profound. It was very useful for us. If you had not had the confidence in us, I don't think we would, I personally wouldn't have proceeded with this. I would have been like maybe like followed just 1 or 2 topics and then stopped. But then with that confidence that you gave us on a daily basis, it really encouraged me to do more. Inshallah, hoping that like I will start training very soon, inshallah, and will get back to you whenever I need you. Thank you so much sir. தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்மிலா. ஃபஸ்மிலா வந்து ஒரு வைப்ரண்ட் லேர்னர், வைப்ரண்ட் டீச்சர். எந்த அளவுக்குன்னு சொன்னா கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்லைடு கூட அவங்க நோட்ஸ் எடுக்காம நம்ம அடுத்து போயிட முடியாது. ரொம்ப குறிப்பிட்ட சில நபர்கள் தான் ஒரு வரி விடாம நோட்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நபர். அந்த அளவுக்கு அந்த லேர்னிங், அவங்களே ஒரு டீச்சர். பட் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு கான்செப்டுமே ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி அந்த விஷயங்களை எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு நபர். ஒரே நேரத்தில் டிசிபி எம்டிசிசி முடிச்சவங்க. போன வருஷம் அக்ரோனால வந்து ஒரு ஃபேமிலி ப்ரோக்ராம் நடந்தது ஸ்ரீலங்கால. அக்ரோனா ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபெண்டா இருந்தவங்க அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸை ஜாயின் பண்ணி 2 கோர்ஸுமே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு இப்போ சமீபத்துல ஸ்ரீலங்காவில் நடந்த மைண்ட் ஜிம்மும் அட்டன் பண்ணிட்டு ஸோ சக்சஸ்ஃபுல்லாக அடுத்து ஒரு டீச்சர்ல இருந்து ஒரு ட்ரைனருங்கிற ஒரு பரிமாணத்தை நோக்கி போயிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஃபஸ்மிலா. மே காட் பிளஸ் யூ. எஸ் கலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். கேக்குதா பேசுறது? கேக்குது. Okay. Sir, thank you so much for everything, sir.
எல்லாத்துக்குமே தேங்க்யூ. இந்த கிளாஸஸ்ல நாங்கள் நிறைய நிறைய எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. எனக்கு ஒரு விஷயம் மனசால சொல்லணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சாதாரண இந்த கிளாஸஸ் கோர்சஸ் எல்லாம் செய்கிற நேரம் ஒரு ஃபீஸ் எடுத்துட்டு பே பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் அது இல்லை சார். இங்கே நாலேஜ் ஷேரிங் நடக்கிற நேரம் இது நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வர காட்டும் இது எவ்வளோ மணி பே பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்வது ஈஸியாக இருக்குமென்னு சார் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் இவங்க ஷேரிங் நேரம் நாங்கள் கேட்குறோம். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரச்சனையில் இருப்பாங்க. அப்போ சார் கிளாஸில் வந்து நிறைய அது ஓகே ஆகி நிறைய மனசு திருப்தியோடு அவங்க போகிறாங்க. அப்போ அதனால இன் ஃபியூச்சர் என் லைஃப்லையும் ஒருத்தருக்காக சார் இந்த மாதிரி சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இந்த நாலேஜ் மூலமாக யாருக்கு சார் குறைஞ்சது ஒருத்தருக்கு சரி என்னால் நான் ஒரு சர்வீஸ் ஒன்று செய்வேன்னு சொல்லி நான் நம்புகிறேன் சார். அதோட தான் சார் என்னை வந்து பொதுவாக எனக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை. எனக்கு பொதுவாக பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இல்லை. ஆனால் நான் ஏன் இந்த கிளாஸஸ் சூஸ் பண்ணேன்னு சொன்னால், எனக்கு பொதுவாகவே பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ண பிடிக்கும். ஃபேமிலி பிஸ்னஸ் தானே என்கிட்ட. அப்போ பொதுவாகவே பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ண பிடிக்கும். அப்போ அதனால தான் நான் ஜாயின் பண்ணேன். சாரோட பயணம் வந்து எனக்கு இப்போ இல்லை, சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் MTCC பேட்ச் 2ல ஜாயின் ஆகினேன் கொரோனா டைமில். அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி பிஸ்னஸ் ரீசனும் தான் என் பர்சனல் இங்கே நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிகிரி செஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு ஃபாலோ பண்ணிக்க முடியல. பட் சார்ட்ட நான் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த கொஞ்சம் காலத்தில் எனக்கு அந்த இம்பேக்ட் தான் நான் திருப்பி ஜாயின் ஆகிறதுக்கு காரணம். அப்போ அதனால தான் நான் இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு நான் திருப்பி சார் DCPல ஜாயின் ஆகியிருக்கிறேன். சார் ஏன்